அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் இந்த கோச்சாரத்தில் 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் 11ஆம் இடம், 3ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 9ஆம் இடம் என்பது தந்தை, மேற்படிப்பு மற்றும் நெடுதூர பிரயாணத்தினையும், 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரம், நண்பர்கள், லாபம் இவற்றினையும், 3ஆம் இடம் என்பது தைரியம், உடன் பிறந்தோர், சிறுதூர பிரயாணம் மற்றும் தகவல் தொடர்பு இவற்றினையும், 6ஆம் இடம் என்பது நோய், எதிரிகள், கடன்கள் மற்றும் சேவை இவற்றினையும் குறிக்கும். இக்கோச்சாரத்தினால் இக்காலகட்டத்தில் நல்ல வளமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும். அதே சமயத்தில் சில சங்கடங்கள் நேரலாம். குடும்பமும் பாசமும். குடும்ப உறவுகளில் அன்பு காட்டவும். உங்களுக்கு உறவுகள் மூலம் அன்பும் அரவணைப்பும் கிட்டும். காதல் விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கவும். தங்களது பேர் வீணாகலாம். பரம்பரை சொத்து விவகாரங்களை உடன் பிறந்தோரோடு தாமதமின்றி சுமூகமாக முடிக்க முடியும். குழந்தைகளின் கல்வியில் தனி கவனம் செலுத்தவும். அவர்களுக்காக அதிக நேரம் ஒதுக்கிடவும். உடல் ஆரோக்கியம். அவ்வப்போது உடலுக்கு புத்துணர்வு கொடுத்து கொள்வது நல்லது. சீரான கால இடைவெளியில் மருத்துவரை சந்தித்து இருதய நலம் காக்கவும். கால் பகுதி, தொடை பகுதிகளில் உடல்நலக்குறைவு தென்படுவதால் வாகனங்களை இயக்கும்போது கவனமாக இருக்கவும். பெற்றோரின் உடல்நலத்திலும் அக்கறை தேவை. பொருளாதாரம். தேவைக்கு பண நடமாட்டம் இருக்கும். தந்தை அல்லது மூத்த சகோதரர் மூலம் உதவிகளை எதிர்பார்க்கலாம். காலாகாலத்தில் வீடு வாகனங்களை பழுது பார்த்தால் பெரிய செலவிலிருந்து தப்பிக்கலாம். 10ஆம் வீடு மற்றும் 11ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் தொழிலில் லாபமே உண்டாகும். எனவே பொருளாதாரம் வளரும், சிறக்கும், சீராகும். தொழில். பதவி உயர்வுக்கு வழி உண்டு. வருமானமும் கூடும். தொழிலில் அங்கீகாரம் எதிர்பார்க்கலாம். வாக்குவாதங்களை தவிர்த்தால் உடன் பணிபுரிவோரும் ஒத்துழைப்பு நல்குவர். குடும்ப வியாபாரங்கள் மேன்மையுறும். கல்வி. அறிவினை விருத்தி செய்ய சற்று கடுமையான உழைப்பு தேவை. குழந்தைகளை துர்சகவாசத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். இல்லையேல் கூடா நட்பினால் நன்னடத்தைக்கு கேடு உண்டாகும். பல்கலைக்கழக மாணவர்கள் பேராசிரியர்களையோ அதிகாரிகளையோ பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. பரிகாரம். வருடம் ஒரு முறையேனும் சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் ஹோமம் செய்யவும். ஏழை எளியோருக்கு மஞ்சள் வஸ்திரம் தானம் செய்யவும். கொண்ட கடலை சுண்டல் மற்றும் அன்னதானமும் வியாழக்கிழமைகளை செய்வது மிகவும் நல்லது. ஓம் குரவே நமக என 108 முறை தினமும் பாராயணம் செய்யவும். பார்க்க www.astrovet.com. அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் இந்த கோச்சாரத்தில் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இது அஷ்டம சனியின் காலமாகும். 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் 10ஆம் இடம், 2ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானத்தையும், வம்சாவளி சொத்து, தடைகள், துரதிர்ஷ்டம் இவற்றினையும், 10ஆம் இடம் என்பது தொழில், கௌரவம் மற்றும் அதிகாரத்தினையும், 2ஆம் இடம் என்பது குடும்பம், தனவரவு மற்றும் வாக்குஸ்தானத்தையும், 5ஆம் இடம் என்பது குழந்தைகள், ஊக வாணிபம், கேளிக்கைகள் மற்றும் காதல் விவகாரங்கள் இவற்றினையும் குறிக்கும். இக்கோச்சாரத்தினால் இக்காலகட்டத்தில் வம்சாவளி சொத்துக்களால் ஆதாயம், வாழ்க்கை துணையால் ஆதாயம், திடீர் பணவரவு, தத்துவ ஞானம் போன்றவைகள் ஏற்படும். குடும்பமும் பாசமும். தாங்கள் நிலைமையை சமாளிக்க குடும்ப நபர்களுடன் லாவகமாக உறவாடலாம். ஆனால் மற்றவர்கள் அதை புரிந்து கொள்வார்களா என தெரியவில்லை. எனவே அதற்கு இடம் கொடாது மனம் திறந்து பேசவும். தந்தையின் உடல்நலத்தில் தனி அக்கறை செலுத்தவும். வாழ்க்கை துணையின் உடல்நலத்திலும் அக்கறை தேவை. மனநலம் காத்தால் வாழ்க்கை சுகமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் நிச்சயமாக சிறப்பு கவனம் தேவை. மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி, தியானம், யோகா போன்றவற்றால் மனநலம், உடல்நலம் காக்கப்படும். உணவு கட்டுப்பாடு முக்கியம். அஜீரண கோளாறுகள் தெரிகிறது. லாகிரி வஸ்துக்களை முழுவதுமாக தவிர்க்கவும். அதிக நீர் அருந்தவும். நார்ச்சத்து பண்ணங்களை அதிகப்படுத்திக் கொள்ளவும். இருதயத்தை பொறுத்தவரையில் தற்காப்பு தேவை. அதேபோல் கால் பகுதியில் காயங்கள் இல்லாது பார்த்து கொள்ளவும்.
தந்தை மற்றும் குழந்தைகளின் உடல்நலத்தில் அக்கறை செலுத்தவும். பொருளாதாரம். செலவுகளை கட்டுப்படுத்தவும், ஊக வாணிபத்தை தவிர்க்கவும், ஆடம்பரங்களும் தவிர்க்கப்பட வேண்டும். காப்புறுதி திட்டங்களில் சேருவது நல்லது. சில்லறை கடன்களை அடைக்க மறு நிதி உதவி பெறலாம். அதற்கு ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். ஆனால் புதிதாக நிதியுதவி பெறுவதை கூடுமானவரை தவிர்ப்பது நல்லது. வம்சாவழி சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும். வாழ்க்கை துணை ஆதாயம் தேடித் தருவார். திடீர் பணவரவால் பொருளாதாரம் சீராகும். தொழில். உங்கள் வாழ்க்கை துணைக்கு பதவி உயர்வும் கூடுதல் வருமானமும் கிடைக்கக்கூடும். மருத்துவத்துறை, காப்பீடு நிறுவனங்கள், ஆன்மீகத்துறை போன்ற தொழிலில் இருப்போர் ஏற்றம் காணுவர். சரியான திட்டத்தினால் மட்டும் தொழிலில் வெற்றி காண முடியும். பொறுமையை கடைபிடித்தால் தொழிலில் இடர்பாடுகளை களைந்தெறியலாம். கல்வி. கல்வியில் அதிக கவனம் தேவை. நல்ல மாணாக்கர்களின் சேர்க்கை, சிறப்பு வகுப்புகள் இவைகள் மதிப்பெண்களை கூட்டும். சரியான ஆசானால் உயர்கல்வியில் மேன்மை காணலாம். ஆராய்ச்சி மாணவர்களுக்கு இக்காலம் பொற்காலம். ஜோதிடம், கைரேகை, ஆன்மீகம், முதியோர் நலம், மகப்பேறு நலம், கடல் ஆராய்ச்சி போன்ற படிப்புகளை மேற்கொள்வோருக்கு இக்காலத்தில் ஏறுமுகமே. பரிகாரம். 6 மாதத்திற்கு ஒரு முறை மகாலட்சுமிக்கும் சனி பகவானுக்கும் ஹோமம் செய்யவும். சனிக்கிழமைகளில் எள் அன்னம் விநியோகம் செய்யலாம். சனிக்கிழமைகளில் கருப்பு நிற ஆடை அணியலாம். ஏழை எளியோருக்கு இயன்றவரை தானம் செய்யவும். பார்க்க www.astrovet.com. அன்பார்ந்த மிதுன ராசினியர்களே, தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் இந்த கோச்சாரத்தில் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் 9ஆம் இடம், 1ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணை, வியாபார விவகாரங்கள், ஒப்பந்தம், உடன்பாடு இவற்றினையும், 9ஆம் இடம் என்பது தந்தை, மேற்படிப்பு, நெடுதூர பிரயாணம் இவற்றினையும், 1ஆம் இடம் என்பது உடல் ஆரோக்கியம், மதிப்பு மரியாதை, வெற்றி தோல்வி, ஆளுமை இவற்றினையும், 4ஆம் இடம் என்பது தாயார், குடும்ப விவகாரங்கள் மற்றும் சொத்து விவகாரங்கள் இவற்றினையும் குறிக்கும். இக்கோச்சாரத்தினால் இக்காலகட்டத்தில் வாழ்க்கை துணை மூலம் நற்பலன்கள் உண்டாகும். உறவுகள் மூலம் நற்பலன் உண்டாகும். வியாபார விவகாரங்கள் அனுகூலமாகும். மன உளைச்சல், தேக அசௌகரியம் காணப்படும். குடும்பமும் பாசமும். திருமண வாய்ப்புகள் தென்படுகிறது. தங்களது வாழ்க்கை துணை தங்களுக்கு உணர்வு பூர்வமாகவும் பொருளாதார ரீதியாகவும் அதிர்ஷ்டங்களை கொண்டு வரலாம். எதிர்ப்பாளர் உடனான உறவுகளில் சற்று கவனமாக இருக்கவும். வீண் விவகாரங்கள் தலை காட்டலாம். ஆரோக்கியம். மனநலம் காப்பது மிக அவசியம். எனவே அதற்கு முக்கியத்துவம் தரவும். மன இறுக்கத்தை தளர்த்தக்கூடிய பயிற்சிகளை வழக்கமாக்கிக் கொள்ளவும். அதீத தூக்கம், சோம்பல், சுகாதாரமின்மை இவைகளும் உடல் நலத்தை பாதிக்கலாம். ஜீரண உறுப்புகள் மற்றும் கழிவுமண்டல உறுப்புகளில் உபாதைகள் தென்படுகிறது. பிரயாணங்களின் போது பிரச்சனைகள் வராமல் இருக்க முன்னெச்சரிக்கை தேவை. அடிக்கடி களைப்பினால் உடல் அசதி உண்டாகும். சிறு விபத்துகளுக்கு கூட இடம் கூடாது வாகனங்களை இயக்கவும். பொருளாதாரம். பணம் வருவதும் போவதுமாக இருக்கும். நீண்ட கால சேமிப்பிற்கு இது உகந்த நேரம். வாழ்க்கை துணைக்கு பொருளாதார வளம் கூடும். தந்தை மூலம் நிதி உதவி எதிர்பார்க்கலாம். தீராத கடன்கள் தீரும் தருணம் இது. புதிய கடன்கள் வேண்டவே வேண்டாம். தொழிலில் வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். இடமாற்றத்திற்கு இப்போது இடம் உண்டு. வேலை இல்லாதோர் இப்போது வேலை வாய்ப்பு பெறுவர். சற்று கூடுதல் பிரயத்தனம் எடுத்து மேல் அதிகாரியோடு உறவுகளை காத்தால் தொழிலில் நிம்மதி கிடைக்கும். நடைமுறை சிக்கல்களை புரிந்து கொண்டு அனுசரித்து போனால் எல்லோருடைய ஆதரவையும் பெற முடியும். கல்வி. எதையும் கூர்ந்து நோக்கும் தன்மையும் ஆழ்ந்து ஆராயும் திறனும் அறிவு விருதி ஏற்படுத்தும். மேற்படிப்புக்கு வழி உண்டு. ஆனால் ஞாபக மறதி, கவனச்சிதறல் இவைகளும் தென்படுகிறது. கற்பனை வளம் குறையலாம். இந்த காலகட்டத்தில் பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் வழிகாட்டுதலை இறுக பிடித்துக் கொள்வது மட்டுமே படிப்பில் வெற்றியை கொண்டு வரும். பரிகாரம். வருடத்திற்கு ஒரு முறையேனும் சனி பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் ஹோமம் செய்யவும். உங்களால் இயன்ற அன்னதானம், நிதியுதவி மற்றும் பொருள் உதவிகளில் ஈடுபடவும். சனிக்கிழமைகளில் ஆலயம் அருகில் எள்ளு அன்னம் தானம் செய்யலாம். கருநீல ஆடைகளை ஏழை எளியோருக்கு அளித்து பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். பார்க்க www.astrovet.com.
astrobet.com. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் இந்த கோச்சாரத்தில் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் 8ஆம் இடம், 12ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 6ஆம் இடம் என்பது நோய், எதிரிகள், கடன்கள் மற்றும் சேவை இவற்றினையும், 8ஆம் இடம் என்பது ஆயுள், வம்சாவழி சொத்து, தடைகள், துரதிருஷ்டம் போன்றவற்றையும், 12ஆம் இடம் என்பது நஷ்டங்கள், வீண் விரயங்கள், ஆராய்ச்சி மற்றும் அயன சயன போகத்தினையும், 3ஆம் இடம் என்பது தைரியம், உடன் பிறந்தோர், சிறுதூர பிரயாணம் மற்றும் தகவல் தொடர்பு இவற்றினையும் குறிக்கும். இக்கோச்சாரத்தினால் இக்காலகட்டத்தில் நிதி லாபம், சுற்றத்தார் அரவணைப்பு, தொழிலில் முன்னேற்றம் போன்றவை ஏற்படும். குடும்பமும் பாசமும், எதிர்பாலருடன் நெருக்கம் உண்டாகும். உல்லாச கேளிக்கைகள் உறவில் தலை காட்டும். திருமண பந்தம் என்கிற வரையறையை உணர்ந்து ஆசாபாசங்களை கட்டுப்படுத்தி உறவுகளை பராமரிக்கவும். உடன் பிறந்தோருடன் அதிகமாக அளவலாவ நேரும். சண்டே சச்சரவு இல்லாமல் பார்த்து கொள்ளவும். பிறர் கருத்துக்களை தங்கள் மீது திணிக்க முற்படலாம். ஆனால் தங்களை யாரும் வெல்ல முடியாது. அதற்கு சனி பகவான் பாதுகாவலராக இருப்பார். வேலை வேலை என்று இல்லாமல் குடும்ப உறவுகளில் அன்பும் பாசமும் காட்டி ஒரு சமநிலையில் வாழ்க்கையை கொண்டு செல்லவும். ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் பேண முடியும். நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதனால் நோய்கள் தவிர்க்கப்படும். வாயு உபாதைகளோ அஜீரண கோளாறுகளோ சற்று தலை காட்டலாம். சிலருக்கு மூட்டு வலி, கால்வலி பிரச்சனைகள் இருக்கக்கூடும். துரித உணவுகளை தவிர்க்கவும். பச்சை காய்கறிகள், பழங்கள் அதிகம் எடுத்துக்கொள்ளவும். வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் ஒரு கண் இருக்கட்டும். பொருளாதாரம், நிதி லாபம் உண்டு. திடீர் உயர்வுகள் ஊதியத்தில் உண்டு. வியாபார லாபமும் தெரிகிறது. ஊக வாணிபம் கூட சிறு லாபம் கொண்டு வரும். எனினும் அதிர்ஷ்டத்தை சோதித்து கொண்டிருக்க வேண்டாம். பொருள் களவு போகாமல் பார்த்து கொள்ளவும். தொழில், கடும் உழைப்பினால் முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரத்தில் நல்ல பிரயத்தனங்கள் இருக்கட்டும். நிதியுதவி பெற்று பெரிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். அதேபோல் துணிச்சலான பிரயத்தனங்களோ பெரிய முதலீடோ வேண்டவே வேண்டாம். கல்வி, கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணலாம். தொடர்ந்து நிலையான முயற்சிகளை மேற்கொள்வது பெரிய வெற்றியை கொண்டு வரும். போட்டியாளர்களை தகர்த்தெறிவதற்கும் தங்களது தவறான பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வதற்கும் சனி பகவான் உறுதுணையாக இருப்பார். பரிகாரம், நற்பலன்களை அதிகரிக்க வருடம் ஒரு முறையேனும் சனி பகவானுக்கு ஹோமம் செய்யவும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தையரன்னம் தானம் செய்வது நல்லது. அதே போன்று ஏழை எளியோருக்கு வெள்ளை ஆடைகளை வழங்கலாம். பார்க்க www.astrobet.com. அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் இந்த கோச்சாரத்தில் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் 7ஆம் இடம், 11ஆம் இடம் மற்றும் 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 5ஆம் இடம் என்பது குழந்தைகள், ஊக வாணிபம், கேளிக்கைகள் மற்றும் காதல் விவகாரங்கள் இவற்றினையும், 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணை, வியாபார விவகாரங்கள், ஒப்பந்தம், உடன்பாடு இவற்றினையும், 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரம், நண்பர்கள் மற்றும் லாபத்தினையும், 2ஆம் இடம் என்பது குடும்பம், தனவரவு மற்றும் வாக்குஸ்தானத்தையும் குறிக்கும். இக்கோச்சாரத்தினால் இக்காலகட்டத்தில் குழந்தைகள் குறித்த கவலை, முயற்சிகளுக்கு தாமதம், சங்கடங்கள் போன்றவை ஏற்படலாம். குடும்பமும் பாசமும், புதிய உறவோ திருமண பந்தமோ இக்காலகட்டத்தில் உருவாகும். தொழில் நிமித்தமாக இடமாற்றம் சம்பந்தமான முடிவுகள் மேற்கொள்ள குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகம் தேவைப்படும். நெருங்கிய உறவினர்களுடன் நல்லுறவு பேணலாம். மூத்த சகோதரத்திடம் வலுவில் உதவிக்கரம் நீட்டுவீர்கள். ஆரோக்கியம், அதிக வேலைப்படுவால் களைப்பு மிகும், அசதி உண்டாகும். அதனால் அதனை தளர்த்தி கொள்ளும் உடல் மன பயிற்சிகளை மேற்கொள்ளவும். சீரான கால இடைவெளியில் இரத்த அழுத்தம், இருதய பரிசோதனை செய்து வரவும். முதுகு, வயிறு பகுதிகளில் சிறு உபாதைகள் தோன்றலாம், கவனித்துக் கொள்ளவும். தாயார் உடல்நலம் மற்றும் குழந்தைகள் உடல்நலத்தில் அக்கறை காட்டவும். பொருளாதாரம், நல்ல பிரயத்தனங்கள் பணவரவை ஏற்படுத்தும். முதலீடுகள் நல்ல லாபம் கொண்டு வரும். சொத்துக்கள் மூலம் வாடகை வரவுகள் உண்டு. மேற்செலவுகளை கட்டுப்படுத்தினால் சொத்துக்களால் லாபமே. பிறர் பணம் கையில் புரளும். துர்விஷயங்களால் வரும் சுகபோகத்திற்கு செலவுகள் செய்யாமல் இருந்தாலே பொருளாதாரம் சிறக்கும், ஆரோக்கியம் மேன்மையுறும்.
கல்வி. படிப்பில் ஆர்வம் உண்டு, ஆனால் தெளிவு இல்லை. தியானம், யோகா போன்றவற்றால் மனது ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும். ஏதோ ஒரு சில நேரங்களில் மந்தநிலை காணப்படலாம். பொதுவாக அறிவு கூர்மைக்கு இடம் உண்டு. சனி பகவானின் செயல்பாட்டால் சில விஷயங்கள் தாமதப்பட்டாலும் ஆழ்ந்து கிரகித்து கொள்ளும் திறன் இருக்கச் செய்யும். வேண்டியது 3 தான்: விடாமுயற்சி, வைராக்கியம், திட்டமிட்ட அணுகுமுறை. தொழில். குடும்பமா தொழிலா என்ற குழப்பங்கள் மனதில் உண்டாகிற அளவிற்கு தொழிலில் சில பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கலாம். ஆனால் இதற்காக கவலைப்பட வேண்டாம். தொலைநோக்கு பார்வையில் பார்த்தால் இக்காலகட்டத்தில் ஏற்படும் மாற்றம் ஒரு அடித்தளமாக அமையும். இதில் தங்களது பொருளாதார தேவையும் ஒரு முக்கிய விஷயமாக அமையும். பரிகாரம். வருடம் ஒருமுறை சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் ஹோமம் செய்யவும். இனிப்புகளையோ கடலை பருப்பு சுண்டலையோ சிவாலயங்களில் தானம் செய்வது நல்லது. ஏழை எளியோருக்கு மஞ்சள் வஸ்திரம் வழங்கவும். பார்க்க www.astrovid.com. அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் இந்த கோச்சாரத்தில் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இது அர்த்தாஷ்டம சனி பகவானின் காலமாகும். 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் 6ஆம் இடம், 10ஆம் இடம் மற்றும் 1ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 4ஆம் இடம் என்பது தாயாரினையும் குடும்ப விவகாரங்களையும் சொத்து விவகாரங்களையும் குறிக்கும். 6ஆம் இடம் என்பது நோய், எதிரிகள், கடன்கள் மற்றும் சேவை இவற்றினையும், 10ஆம் இடம் என்பது தொழில், கௌரவம், அதிகாரத்தினையும், 1ஆம் இடம் என்பது உடல் ஆரோக்கியம், மதிப்பு மரியாதை, வெற்றி தோல்வி, ஆளுமை இவைகளையும் குறிக்கும். இக்கோச்சாரத்தினால் இக்காலகட்டத்தில் இடப்பெயர்ச்சி, அதாவது மாற்றம், கஷ்டங்கள், சுற்றத்தார் பகை போன்றவைகள் ஏற்படும். குடும்பமும் பாசமும். சிடுசிடு என்ற முகபாவமும் எரிச்சலும் சுற்றங்களிலிருந்து தங்களை ஒதுக்கும். மற்றவர்கள் தங்களை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். தாயாருடன் அபிப்பிராய பேதங்கள் ஏற்படலாம். அவரும் தங்கள் சூழலை புரிந்து கொள்ளாமல் போகலாம். இருந்தாலும் தாங்கள் சொல்ல வருவதை பக்குவமாக சொல்வது நல்லது. இதே அணுகுமுறையை உறவினரிடம் கடைபிடிக்கவும். வீட்டில் சச்சரவுகள் தெரிகிறது. பொருளாதார பிரச்சனைகளால் வாழ்க்கை துணையுடன் கருத்து பேதம் உண்டாகும். வசதிகள் குறையும். சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட உங்கள் மனமே உங்களை அனுமதிக்காது. ஆரோக்கியம். மன அமைதி இல்லாததே மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். தியானம், மூச்சு பயிற்சி போன்றவற்றால் அதனை கட்டுப்படுத்தவும். கடமையை நேர்மையாக சிரத்தையுடன் செய்துவிட்டு பலனை பற்றி கவலைப்படாமல் இருக்கவும். அதுவே மன உளைச்சலை தவிர்க்கும். நுரையீரல் பாதிப்புகள் தெரிகிறது. குளிர்காய்ச்சல் போன்ற சிறு உபாதைகளும் உண்டாகலாம். இருந்தாலும் ஜீரண மண்டலம் நல்லபடியாக இயங்கி உங்களை தெம்புடன் இயக்கும். சில அறிகுறிகள் கவனிக்கப்படவில்லை என்றால் அதுவே உபாதையாக மாறலாம். தினசரி வழக்கங்களில் யோகா பயிற்சி இருக்கட்டும். மதுபானங்களை தவிர்க்கவும். வீர சாகசங்கள், அதீத வேகத்தில் வாகனங்களை இயக்குவது வேண்டவே வேண்டாம். பெற்றோர் மற்றும் குழந்தைகள் நலனில் அக்கறை கொள்ளவும். பொருளாதாரம். கடந்த காலத்தில் பெற்ற கடன்கள் இப்போது நெருக்கடியை கொடுக்கும். வட்டியே சேமிப்பினை விழுங்கிவிடும். இருந்தாலும் பெற்ற கடனை திரும்ப அடைத்த திருப்தி உண்டாகும். மருத்துவ செலவுக்கு குறைவில்லை. கல்விக்கான செலவுகளும் வந்து சேரும். கேட்டவுடன் நிதி உதவி கிடைக்கப் பெறாது. வெகு நாட்கள் கடனுக்காக காத்திருக்க நேரும். நிலைமையை சாதுரியமாக கையாள வேண்டும். பண விவகாரங்களில் தொடர் கண்காணிப்பு அவசியம். தொழில். தங்களுக்கும் தங்கள் வாழ்க்கை துணைக்கும் வேலையில் இடையூறுகள் உண்டாகலாம். குடும்ப பிரச்சனைகள், உடல் நலமின்மை, சரியாக முடிவெடுக்க முடியாத தன்மை இவைகளே பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும். டெண்டர், ஏலம் போன்ற வியாபார விவகாரங்கள் லாபமளிக்கும். வேலையாட்களால் அனுகூலம் உண்டு. வேலை மாற்றம் இச்சமயத்தில் நல்லதல்ல. ஒரு பாதுகாப்பு இல்லாத மனநிலை வேலையில் இருக்கும். அலுவலகத்தில் ஒருவருக்கொருவர் அனுசரணை இருக்காது. இதனால் வேலையில் அதிருப்தி நிலவும். தெளிவில்லாத மனநிலை இலக்கினை நோக்கி செல்ல விடாது. நிலைமையை சமாளிக்க உடன் இருப்போரின் உதவி முக்கியம். எனவே சுற்றி வர உள்ளோருடன் நல்லுறவு பேணவும். கல்வி. மேல்கல்வியை தொடர்வதில் பிரச்சனைகள் இருக்கும். ஞாபக மறதி அதிகம். நினைவினை பலப்படுத்த வேண்டுமென்றால் திரும்ப திரும்ப படிக்க வேண்டியிருக்கும். கல்வி உதவித்தொகை பெறுவதில் இடர்பாடு உண்டு. ஆனால் இதையும் மீறி நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூட வழி உண்டு. எனவே திட்டமிட்டு காரியமாற்றவும். பரிகாரம். தினமும்
ஓம் நமோ நாராயணா என்று 108 முறை பாராயணம் செய்யவும். 6 மாதத்திற்கு ஒரு முறையேனும் புத பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஹோமம் செய்யவும். பார்க்க www.astrovid.com. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, தங்கள் ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் இந்த கோச்சாரத்தில் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் 5ஆம் இடம், 9ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 3ஆம் இடம் என்பது தைரியம், உடன் பிறந்தோர், சிறுதூர பிரயாணம் மற்றும் தகவல் தொடர்பு இவற்றினையும், 5ஆம் இடம் என்பது குழந்தைகள், ஊக வாணிபம், கேளிக்கைகள் மற்றும் காதல் விவகாரங்கள் இவற்றினையும், 9ஆம் இடம் என்பது தந்தை, மேற்படிப்பு, நெடுதூர பிரயாணம் இவற்றினையும், 12ஆம் இடம் என்பது நஷ்டங்கள், வீண் விரயங்கள், ஆராய்ச்சி மற்றும் அயன சயன போகம் இவற்றினையும் குறிக்கும். இக்கோச்சாரத்தினால் இக்காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு, வேலையாட்களால் அனுகூலம், எடுத்த காரியங்களில் வெற்றி போன்றவைகள் ஏற்படும். குடும்பமும் பாசமும், குடும்ப வாழ்வில் சந்தோஷம் காணலாம். நல்ல போஜனம் கிடைத்து கொண்டே இருக்கும். ருசித்து ரசித்து சாப்பிடலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு. கேளிக்கைகளுக்கு பஞ்சமில்லை. தாயாருடன் நெருக்கம் உண்டாகும். காதல் விவகாரங்களும் பச்சை கொடி காட்டும். ஆனால் தங்களுக்கு கீழே உள்ளவர்களுடன் காதல் உறவுகள் வேண்டாம். அது தங்கள் கௌரவத்திற்கே இழுக்கை கொண்டு வரும். ஆரோக்கியம், விளையாடுங்கள், ஆனால் உஷாராக இருங்கள். விளையாட்டுகளால் காயம் உண்டாகலாம். நல்ல ஆரோக்கிய நிலையில் இருந்தாலும் இளைய சகோதரம் மற்றும் தந்தையிடமும் அவ்வப்போது நலம் விசாரித்து அவர்களின் உடல்நிலையை கவனித்துக் கொள்ளவும். பொருளாதாரம் பெருகும். ஊக வாணிபம் லாபத்தை தருகிறதே என்று பணத்தை அதில் முடக்காதீர்கள். நிதானமாக செயல்படவும். ஆபரணங்களில் முதலீடுகள் உண்டு. சேமிப்பு பத்திரங்கள் முதிர்வுக்கு வரும். வெகு நாளாக நிலுவையில் இருந்த கட்டிட வேலைகள், பழுதுபார்ப்பு வேலைகள் நடக்கும். வீடே வாங்க முடியும். ஏதேனும் சொத்தினை விற்க வேண்டுமா? கவலை வேண்டாம். கூடுதல் லாபத்திற்கே போகும். கார் வாங்கும் யோகம் உள்ளது. பழைய வாகனம் கூட பழுது பார்த்து சரி செய்யப்படும். வம்சாவளி சொத்துக்கள் வந்து சேரும். இளைய சகோதரம் தழைப்பார். தொழில், பதவி உயர்வு உண்டு. கௌரவம் வந்து சேரும். தகவல் தொடர்பு, போக்குவரத்து, ஆசிரிய பணிகள், நிலம் வீடு வாங்கல் விற்றல், விளையாட்டுத்துறை, உபசரிப்பு பணிகளில் உள்ளவர்கள் நல்ல ஏற்றம் காணுவர். கல்வி, குழந்தைகள் கல்வியில் பரிமளிப்பர். குறிப்பாக இந்த கோச்சாரத்தின் இறுதி ஆண்டில் மாணவர்கள் நல்ல முன்னேற்றம் காட்டுவர். முதல் 2 ஆண்டுகளில் சிறு ஞாபக மறதியால் மதிப்பெண் குறையலாம். கவனமாக இருக்கவும். மாணவர்கள் கல்வியில் மட்டுமல்லாமல் பொழுதுபோக்கு காரியங்களில் கூட அறிவினை விருத்தி செய்யும் காலம் இது. பரிகாரம், நற்பலன்களை அதிகரிக்க வருடம் ஒரு முறை சனி பகவானுக்கு ஹோமம் செய்யவும். சனிக்கிழமைகளில் கோவிலில் எள்ளெண்ணம் தானம் செய்யவும். சனிக்கிழமைகளில் கருநீல அல்லது கருப்பு ஆடை அணிந்து வரலாம். பார்க்க www.astrovid.com. அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே, தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் இந்த கோச்சாரத்தில் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இது 7.5 ஆண்டு சனி பகவானின் காலத்தில் 3வது 2.5 ஆண்டு காலமாகும். 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் 4ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 2ஆம் இடம் என்பது குடும்பத்தினையும் தன வரவினையும் வாக்குஸ்தானத்தையும், 4ஆம் இடம் என்பது தாயார், குடும்ப விவகாரங்கள் மற்றும் சொத்து விவகாரங்கள் இவற்றினையும், 8ஆம் இடம் என்பது ஆயுள், வம்சாவளி சொத்து, தடைகள் மற்றும் துரதிருஷ்டம் போன்றவற்றையும், 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரம், நண்பர்கள் மற்றும் லாபத்தையும் குறிக்கும். இக்கோச்சாரத்தினால் இக்காலகட்டத்தில் அனாவசிய சச்சரவுகள், பொருளாதார நஷ்டங்கள், வீண் விரோதங்கள் சம்பாதித்தல், குடும்ப பிரச்சனைகள் போன்றவைகள் ஏற்படும். குடும்பமும் பாசமும், குடும்ப உறவுகள் திருப்திகரமாக இல்லை. வாழ்க்கை துணையுடனும் பெற்றோர்களுடனும் உடன் பிறந்தோரிடமும் அனுசரணை குறையும். கோபதாபங்கள் மிகும். பெற்றோர்கள் விஷயத்தில் உடன் பிறந்தோரிடம் கருத்து வேறுபாடு தோன்றும். நிலம், சொத்து போன்ற விவகாரங்களாலும் ஒருவர் மீது ஒருவருக்கு வெறுப்பும் கோபமும் வரும். ஆரோக்கியம், தொழில் மற்றும் குடும்பம் இரண்டையும் அனுசரித்து செல்வது மிக அவசியம்.
அவ்வாறான சமநிலை இல்லையேல் அதனாலேயே உடல்நலம் கெடும். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் தனி அக்கறை தேவை. கண் உபாதைகள் காணப்படுகிறது. உடற்பயிற்சிகளை விடாதிருக்கவும். அது களைப்பிலிருந்தும் தளர்ச்சியிலிருந்தும் உங்களை காப்பாற்றும். பல் உபாதைகள் தென்படுகிறது. தினசரி யோகாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும். பொருளாதாரம். தந்தை வழி பாரம்பரிய சொத்துக்கள் வந்து சேரும். இளைய சகோதரம் வழியிலும் தாயார் வழியிலும் வரவுகள் உண்டாகும். வீடு வாங்க, வாகனங்கள் வாங்க மனம் உந்தப்படும். இதனால் பெரும் சேமிப்பு கரையும். செலவுகளை கட்டுப்படுத்தவும். ஊக வாணிபம் வேண்டவே வேண்டாம். தொழில். வேலையில் ஊதியம் திருப்தி அளிக்கும். ஆனால் செய்யும் வேலைக்கு இவ்வளவுதானா என சில நேரம் எண்ணத் தோன்றும். ஏனென்றால் அந்த அளவுக்கு வேலைப்பளு உண்டு. வேலையில் முன்னேற்றம் காண்பது என்பது சற்று கடினமே. கல்வி. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காட்டுவர். ஏனென்றால் 4ஆம் அதிபதியான சனி பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்து தனது 4ஆம் வீட்டை பார்வையிடுகிறார். சோம்பலால் கொடுத்த வேலையை முடிக்காமல் தள்ளி போட மனம் உந்தப்படலாம். அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். காலை நடை, ஓட்டம் போன்ற உடற்பயிற்சிகள் இந்த சோம்பலை முறியடிக்கும். அதிக தூக்கத்தையும் குறைக்கும். பரிகாரம். 6 மாதத்திற்கு ஒரு முறையேனும் லக்ஷ்மி குபேர ஹோமமும் சனி ஹோமமும் செய்யவும். வியாழக்கிழமைகளில் கோவில்களில் இனிப்பு, சுண்டல் இவைகளை விநியோகம் செய்யலாம். குரு பகவானை மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். ஏனென்றால் குரு பகவான் உங்களுக்கு யோகக்காரகர் ஆவார். அவர்தான் பாதுகாவலர். பார்க்க www.astrovet.com. அன்பார்ந்த தனுர் ராசினியர்களே, தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் இந்த கோச்சாரத்தில் 1ஆம் இடத்தில், அதாவது தங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இது 7.5 ஆண்டு சனி பகவானின் காலத்தில் இடைப்பட்ட 2.5 ஆண்டு காலமாகும். தங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் 3ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 1ஆம் இடம் என்பது உடல் ஆரோக்கியம், மதிப்பு மரியாதை, வெற்றி தோல்வி, ஆளுமை இவற்றினையும், 3ஆம் இடம் என்பது தைரியம், உடன் பிறந்தோர், சிறுதூர பிரயாணம் மற்றும் தகவல் தொடர்பு இவற்றினையும், 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணை, வியாபார விவகாரங்கள், ஒப்பந்தம், உடன்பாடு இவற்றினையும், 10ஆம் இடம் என்பது தொழில், கௌரவம் மற்றும் அதிகாரம் இவற்றினையும் குறிக்கும். இக்கோச்சாரத்தினால் இக்காலகட்டத்தில் தேவையற்ற பயம், மனக்கவலை, உடல்நலக் குறைவு போன்றவைகள் ஏற்படலாம். குடும்பமும் பாசமும். உறவுகளில் நெருக்கம் அதிகமாகும். தாம்பத்தியம் வலுக்கும். காதல் உறவுகளால் மகிழ்ச்சியே. உடன் பிறந்தோர் அனுசரணையாக இருப்பர். அவர்களில் எவரேனும் உங்களுடன் நெருக்கமான உறவினை பராமரிக்கவும் வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியம். சந்திர ராசியில் சனியின் சஞ்சாரம் என்பது மனநலத்திற்கு நல்லதல்ல. லேசான மனச்சோர்வு அல்லது ஓய்வில்லாத சிந்தனைகள் போன்றவை ஏற்பட்டு சற்று மன அழுத்தம் ஏற்படுத்தலாம். போதுமான ஓய்வு எடுக்கவும், மன அழுத்தத்தை தளர்த்தும் பயிற்சிகளில் ஈடுபடவும். மூச்சு பயிற்சி, யோகா போன்றவைகளாலும் சற்று சமநிலை உருவாகும். சிறுநீரக பிரச்சனைகளும் தோன்றலாம். போதுமான நீர் அருந்தவும். பச்சை காய்கறிகள், பழங்கள், நார்ச்சத்து பொருட்கள் என இயற்கை உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும். உணவு பதார்த்தங்கள் கெட்டுப்போவதால் கூட உபாதைகள் வரலாம். எனவே அவ்வகை உணவினை தவிர்க்கவும். வனாந்தரத்தில் நடப்பது, இருட்டில் நடப்பது இவைகளை தவிர்க்கவும். விஷ ஜந்துக்களால் உபதிரவம் தெரிகிறது. உஷ்ண சம்பந்தமான உணவுகளை தவிர்க்கவும். பொருளாதாரம். பணவரவு உண்டு. வங்கி இருப்பு கூடும். சுற்றமும் பொருளாதாரம் சிறக்க உதவி செய்வார்கள். அவர்களின் பரிசுகள் கூட கண்ணுக்கு தெரிகிறது. வாழ்க்கை துணையின் பரம்பரை சொத்தும் கை கொடுக்கும். உடன் பிறந்தோர் உதவிக்கரம் நீட்டுவர். கடின உழைப்பும் தங்களது அணுகுமுறையும் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். தொழில். நண்பர்கள் கூட்டம் பெருகும். தடைகளை வென்று வெற்றினரை போட முடியும் தொழிலில். ஏதோ பெரிய சறுக்கலிலிருந்து எழுந்துவிட்டது போன்று இருக்கும். நிரந்தர வேலை ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து சேரும். அயல்நாடு அழைப்புக்கும் மணி அடிக்கிறது. உங்கள் வேகத்தை மட்டும் குறைத்து விடாதீர்கள். தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை காட்டும். கல்வி. படிப்பில் பரிமளிக்கலாம். பாரம்பரிய கல்வியில் நாட்டம் உண்டாகும். தொழில்நுட்ப பயிற்சிகளும் அறிவு விருத்திக்கு கை கொடுக்கும். அரைகுறையாக படிப்பது, படிக்க வேண்டுமே என படிப்பது போன்றவற்றை தவிர்த்தால் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். அப்பேற்பட்ட காலம் இது. பரிகாரம். 6 மாதத்திற்கு ஒரு முறை சனி பகவானுக்கு ஹோமம் செய்யவும், மிருத்யுஞ்சய ஹோமமும் செய்யவும். வியாழக்கிழமைகளில் சுண்டல் விநியோகம் செய்யலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும்
குரு பகவான் மந்திரங்களை பாராயணம் செய்யவும். மஞ்சள் நிற ஆடைகளை ஏழை எளியோருக்கு தானம் செய்யலாம். பார்க்க www.astroway.com. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, தங்கள் ராசிக்கும் 2ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் இந்த கோச்சாரத்தில் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இது 7.5 ஆண்டு சனி பகவானின் துவக்க 2.5 ஆண்டு காலமாகும். 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் 2ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 12ஆம் இடம் என்பது நஷ்டங்கள், வீண் விரயங்கள், ஆராய்ச்சி மற்றும் அயன சயன போகத்தினையும், 2ஆம் இடம் என்பது குடும்பம், தனவரவு, வாக்குஸ்தானத்தினையும், 6ஆம் இடம் என்பது நோய், எதிரிகள், கடன்கள் மற்றும் சேவையினையும், 9ஆம் இடம் என்பது தந்தை, மேற்படிப்பு, நெடுதூர பிரயாணம் இவற்றினையும் குறிக்கும். இக்கோச்சாரத்தினால் இக்காலகட்டத்தில் உடல்நலம் பாதிப்பு, வீண் கவலைகள், பண பற்றாக்குறை போன்றவைகள் ஏற்படலாம். குடும்பமும் பாசமும். நீங்கள் குடும்பத்திற்காக நல்ல பிரயத்தனங்களை மேற்கொள்ள முடியும். குடும்பத்தில் எல்லோரையும் எப்படி சந்தோஷமாக வைத்துக்கொள்வது என்பதே உங்களது லட்சியமாக இருக்கும். வெகுநாள் வாக்குறுதிகள் நிறைவேறும். பிரார்த்தனை பட்டியலில் இருந்த கோயில்களுக்கு இப்போது சென்று தரிசனம் பெறலாம். குடும்பத்தாரோடு ஆன்மீக யாத்திரைகளை மேற்கொள்ளும் தருணம் இது. எனினும் தங்களின் வாக்குஸ்தானத்தில் சனி பகவானின் பார்வை விழுவதால் ஏதாவது பேசி அதனால் குடும்ப அமைதி அவ்வப்போது குறையலாம். எனவே வார்த்தைகளை அளந்து சூழல் அறிந்து பேசவும். ஆரோக்கியம். போதுமான ஓய்வு தேவை. அதிக பிரயாணங்கள், அலைச்சலால் உடல்நலம் கெடலாம். கண் உபாதைகள் காணப்படுகிறது. சிலருக்கு பாதம், கணுக்கால் இவ்விடங்களில் சிறு உபாதைகள் தோன்றி மறையலாம். மன அழுத்தம் அதிகம் காணப்படுகிறது. எனவே அதனை குறைக்க யோகா, தியானம், மன தளர்ச்சி பயிற்சிகளை மேற்கொள்ளவும். பொருளாதாரம். செலவுகள் எக்கச்சக்கம். வங்கி இருப்பு போதுமானதா என கண்காணித்துக் கொள்வது நல்லது. ஆன்மீக செலவுகளும் கூட உண்டு. இக்காலகட்டத்தில் பிரயாண செலவுகள் அதிகமே. அதே நேரத்தில் வீண் விரயம், களவு இவைகளாலும் பொருள் நஷ்டம் உண்டாகலாம். ஊக வாணிபத்தை முழுவதுமாக கைவிட வேண்டும். அதிக பணவரவினை இக்காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது. சாதுரியமான அணுகுமுறைகள்தான் பொருளாதாரத்தை சமாளிக்க உதவும். தொழிலில் அதிக பயணம் தென்படுகிறது. அயல் நாட்டு அழைப்புக்கு இடம் உண்டு. வேலையை தேர்ந்தெடுக்கும் போது வசதிகளே தங்களுக்கு பிரதானமாக இருக்கும். இதனால் சில தவறான முடிவுகளும் தொழிலில் எடுக்கலாம். வாய்ப்புகளும் சற்று குறைவாகத்தான் காணப்படுகிறது. கல்வி. கல்லூரி, பள்ளிகளை மாற்ற மனம் உந்தப்படும். அதீத தூக்கத்தினால் படிப்பு கெடலாம். குறிப்பிட்ட நேரம் ஓய்வெடுத்தல், தூங்குதல், சரியான நேரத்திற்கு எழுந்திருத்தல், திட்டமிட்டபடி படித்தல் என ஒரு வழக்கம் இருந்தால் கல்வியில் முன்னேற்றம் காணலாம். மேற்படிப்புக்காக அயல்நாடு பிரயாணங்கள் இருக்கக்கூடும். பரிகாரம். 6 மாதத்திற்கு ஒரு முறையேனும் லக்ஷ்மி குபேர ஹோமம் மற்றும் சனி பகவானுக்கு ஹோமம் செய்யவும். சனிக்கிழமைகளில் கருநீல ஆடை அணியலாம். சனிக்கிழமைகளில் ஆலயங்களில் அன்னம், சுண்டல் விநியோகம் செய்யலாம். பார்க்க www.astroway.com. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, தங்கள் ராசிக்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் இந்த கோச்சாரத்தில் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் 1ஆம் இடம், 5ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரம், நண்பர்கள் மற்றும் லாபத்தினையும், 1ஆம் இடம் என்பது உடல் ஆரோக்கியம், மதிப்பு மரியாதை, வெற்றி தோல்வி மற்றும் ஆளுமையினையும், 5ஆம் இடம் என்பது குழந்தைகள், ஊக வாணிபம், கேளிக்கைகள் மற்றும் காதல் விவகாரங்களையும், 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானத்தையும், வம்சாவளி சொத்தினையும், தடைகள் மற்றும் துரதிருஷ்டம் போன்றவற்றையும் குறிக்கும். இக்கோச்சாரத்தினால் இக்காலகட்டத்தில் பல வகைகளில் லாபம், நண்பர்களால் ஆதாயம், மூத்த சகோதரத்தால் லாபம் போன்றவைகள் ஏற்படும். குடும்பமும் பாசமும். வருமானம் நன்கு கூடும். வாழ்வில் சந்தோஷம் உண்டு. ஆனால் மனம் போன போக்கில் செல்ல வேண்டாம். ஆடம்பர செலவுகளை தவிர்த்தால் மேலும் சந்தோஷம் கிட்டும். மூத்த சகோதரத்திடம் சிறு உரசல் உண்டாகலாம். ஜாக்கிரதையாக உறவுகளை பேணவும். ஆரோக்கியம். நல்ல ஆரோக்கியம் உண்டு. எனினும் காலில் காயம் இல்லாமல் பார்த்து கொள்ளவும். அதேபோல் காதில் சிறு பிரச்சனை என்றாலும் அதனை அலட்சியப்படுத்த வேண்டாம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் கூடும். ஆனால் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதேபோல்
தாயாரின் உடல் நலனிலும் மூத்த சகோதர சகோதரிகளின் உடல் நலத்திலும் சற்று அக்கறை தேவை. பொருளாதாரம். வரவுகள் நன்றாக ஏறும். செலவுகளை குறைத்து பொருளாதாரத்தை வலுப்படுத்திக் கொள்ளவும். வாழ்க்கை துணை மூலம் திடீர் பணவரவு உண்டு. பார்த்த பொருளையெல்லாம் வாங்குவது என்ற வழக்கத்தை கைவிடவும். தொழிலில் சாதகமான பலன்களே உண்டு. எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்கள் அதிகமாகவே கிட்டும். வேலையில் பதவி உயர்வு உண்டு. பல நாள் கனவு நினைவாகும். ஊதிய உயர்வு உண்டு. தொழிலில் லாபமே உண்டாகும். அதற்காக அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம். கல்வி. கவனம் படிப்பிலும் விளையாட்டிலும் பாதி என்று இல்லாதவாறு பார்த்து கொள்ளவும். அவ்வப்போது கொடுக்கும் பணிகளை அவ்வப்போதே முடிக்கவும். அவ்வாறு செய்தால் மட்டுமே படிப்பில் மேன்மை காணலாம். பரிகாரம். நற்பலன்களை அதிகரிக்க வருடம் ஒரு முறையேனும் சனி பகவானுக்கு ஹோமம் செய்யவும். ஏழை எளியோருக்கு அன்னதானம் செய்யவும். சனிக்கிழமைகளில் ஆலயம் அருகிலும் அன்னதானம் செய்யலாம். பார்க்க www.astroved.com. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் இந்த கோச்சாரத்தில் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் 12ஆம் இடம், 4ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 10ஆம் இடம் என்பது தொழிலினையும் கௌரவத்தினையும் அதிகாரத்தினையும், 12ஆம் இடம் என்பது நஷ்டங்கள், வீண் விரயங்கள், ஆராய்ச்சி மற்றும் அயன சயன போகத்தினையும், 4ஆம் இடம் என்பது தாயார், குடும்ப விவகாரங்கள் மற்றும் சொத்து விவகாரங்களையும், 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணை, வியாபார விவகாரங்கள், ஒப்பந்தம் உடன்பாடு இவற்றினையும் குறிக்கும். இக்கோச்சாரத்தினால் இக்காலகட்டத்தில் தொழிலில் பிரச்சனைகள், தவறான காரியங்களில் ஈடுபடும் எண்ணம் போன்றவைகள் ஏற்படலாம். குடும்பமும் பாசமும். தாயாருடன் கருத்து ஒற்றுமை உண்டு. மூத்த சகோதர உறவும் அவ்வண்ணமே. தந்தை வழியில் பரம்பரை சொத்துக்கள் வரப்பெறும். நல்ல சகவாசங்களை அமைத்து கொள்ளவும். கூடா நட்பினால் வேண்டாத விஷயங்கள் வரும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கவும். ஆரோக்கியம். அடிக்கடி மேற்கொள்ளும் பிரயாணங்களால் உடல்நலம் சீர்கெடும். போதுமான நித்திரை தேவை. அதேபோல் போதுமான கேளிக்கைகளும் தேவையே. கால், மூட்டு போன்ற இடங்களில் காயமில்லாமல் பார்த்து கொள்ளவும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதேபோல் தாயாரின் உடல் நலத்தையும் பார்த்து கொள்ளவும். பொருளாதாரம். செலவுகளை கட்டுப்படுத்தவும். அவசரத்திற்கு சிறு சேமிப்புகளை பராமரிக்கவும். அதுதான் கை கொடுக்கும். நிதி உதவிகளை பெறும்போது உண்மையான தகவல்களை அளிக்கவும். ஏனென்றால் பிற்காலத்தில் இதனால் சட்ட சிக்கல் வர வாய்ப்புள்ளது. கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்க முயற்சிக்கவும். அசையா சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. ஆனால் இயன்ற வரையில் அடமான கடன்கள் வேண்டாம். தொழிலில் மாற்றம் தெரிகிறது. இடமாற்றமும் கண்ணுக்கு புலப்படுகிறது. சிலருக்கு அயல்நாட்டு அழைப்புகள் வந்து சேரும். இல்லையெனில் தொழிலில் பிரயாணங்கள் அடிக்கடி வரும். தொழிலில் கலந்த பலன்களே இருக்கும். கூடுதல் பிரயத்தனம் எடுத்து தொழிலில் பிறருடன் சுமூக உறவு பேணவும். அவ்வகையான பிரயத்தனம் மேல் அதிகாரிகளிடமும் இருக்கட்டும். தேவைப்படும் நேரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். தயங்க வேண்டாம். அவ்வாறான மனோநிலை இருந்தால் வேலையில் நற்பெயர் கிட்டும். அரசு அதிகாரிகளிடம் இணக்கமாக இருப்பது நல்லது. கல்வி. ஒழுக்கமும் கவனமும் தான் கை கொடுக்கும் இப்போது என மாணவர்கள் புரிந்து கொண்டால் சரி. கல்வி சாரா செயல்பாடுகளில் அதிக நேரம் செலவழிக்க வேண்டாம். நட்புகளை தேர்வு செய்வதில் உஷாராக இருக்கவும். படிக்கும் மாணாக்கர்களோடு சகவாசம், சிறப்பு வகுப்புகள், அதிக நேர படிப்பு இவைகள்தான் மதிப்பெண்களை கூட்டும். பரிகாரம். வருடம் ஒரு முறையேனும் சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் ஹோமம் செய்யவும். முடிந்தபோது வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் புஷ்ப மாலை அளித்து பிரார்த்தனை செய்து வரவும். அனாதை குழந்தைகளுக்கு ஆதரவு கரம் நீட்டவும். வியாழக்கிழமைகளில் அன்னதானம் விசேஷம். பார்க்க www.astroved.com.